அமைஞ்ச இந்த உலக ஒழுங்கு நம்ம கண் முன்னாடியே மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அமெரிக்காவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வருது. அதுக்கு பதிலா ஒரு புதிய உலக சக்தி சர்வதேச கூட்டணிகளோட அடித்தளத்தையே மாத்தி அமைக்குதுன்னு சொல்ற ஒரு ஆழமான ஆய்வு பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதையே ஒரு பெரிய அதிர்ச்சியில தான் தொடங்குது. அதாவது இந்தியாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த நியூஸை கேட்டதும் அமெரிக்க நிர்வாகம் ஒரு விதமான முழு அதிர்ச்சியிலையும் மௌனத்திலையும் ஆழ்ந்துடுச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது வெறும் ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்லையா, இது ஒரு சகாப்தத்தோட முடிவு. இந்தியாவோட வருகைக்கு பிறகு நேட்டோவை இனிமே அமெரிக்காவோட ஒரு கருவியா பார்க்க முடியாது. அது உலக அரங்கில ஒரு தனித்துவமான சக்தியா உருவெடுத்திருக்கு. அப்போ இந்த வியூக உறவு அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்? இது சும்மா கூட்டத்துல ஒரு சீட் கொடுக்கற மாதிரி இல்ல. உலக பாதுகாப்பை பத்தின முடிவுகள் எடுக்கும்போது அதுல இந்தியாவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த குரல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆனா இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம்? ஒரு காலத்துல பிரிக்கவே முடியாததுன்னு நினைச்ச அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான உறவுல என்னதான் விரிசல் வந்துச்சு? இத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பெரிய மாற்றத்தை நாம புரிஞ்சுக்க முடியும்னு இந்த ஆய்வு சுட்டி காட்டுது. சரி வாங்க, ஐரோப்பாவை ஒரு புது கூட்டாளிய தேட வச்ச அந்த காரணங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழே அமெரிக்க தலைமை மேல ஐரோப்பாவுக்கு ஏற்பட்ட தொடர்ச்சியான விரக்திகளை ஒரு பெரிய பட்டியலாவே இந்த ஆய்வு நம்ம முன்னாடி வைக்குது. திடீர்னு வர்ற வரி கொள்கை அச்சுறுத்தல்கள்ல இருந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்களையே ஒரு பிசினஸ் டீல் மாதிரி அமெரிக்கா பாக்குதுங்கிற உணர்வு வரைக்கும் இந்த ஆய்வு பல விஷயங்களை சுட்டி காட்டுது. இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நம்பிக்கைய வாணியா சிதைச்சு ஐரோப்பாவோட தன்மானத்தை காயப்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த மனநிலைய இந்த ஒரு மேற்கோள ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. இந்த ஆய்வின்படி மேக்ரோன் மாதிரியான ஐரோப்பிய தலைவர்கள் ஆதிக்கத்தை விட பரஸ்பர மரியாதையை கொடுக்கிற ஒரு கூட்டாளிய ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லாண்டிக் கூட்டணி இப்படி ஆட்டம் கண்டுட்டு இருந்த சமயத்துல ஐரோப்பா கிழக்கு பக்கம் திரும்புது. அப்போ எல்லாருடைய பார்வையும் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மேலதான் திரும்புது. அது வேற யாரும் இல்ல, நம்ம இந்தியா தான். சரி, ஏன் இந்தியா? இது ஏதோ எதேச்சையா எடுத்த முடிவில்லைன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. இந்தியா கொண்டு வர 3 முக்கியமான வியூக நன்மைகளை அடிப்படையா வச்சுதான் இந்த நகர்வு நடந்திருக்கு. இந்தியாவோட இந்த வளர்ந்து வர்ற ராஜதந்திர செல்வாக்குக்கு ஒரு சிறந்த உதாரணமா இந்த ஆய்வு ஒரு முக்கியமான தருணத்தை குறிப்பிடுது. அதுதான் கிரீன்லாண்டோட மதிப்புமிக்க கனிமங்கள் மேல நடந்த சர்ச்சை. இதுல அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டை கொண்டு வர முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவோட தலையீடு ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. சர்வதேச சட்டத்தையும் ஒரு சமநிலையான அணுகுமுறையையும் ஆதரிச்சதன் மூலமா இந்தியா சின்ன நாடுகளோட நலன்களை பாதுகாத்தது மட்டும் இல்லாம ஐரோப்பாவோட பார்வையில ஒரு நம்பகமான பொறுப்பான உலக தலைவருங்கிற தன்னோட இடத்தையும் உறுதிப்படுத்திக்கிச்சு. இந்த புதிய கூட்டணி உலகம் முழுசும் அதிர்வலைகள் அனுப்புச்சு. குறிப்பா மத்த 2 பெரிய சக்திகள் கிட்ட இருந்து வந்த எதிர்வினைகள் ரொம்பவே ஆச்சரியமாவும் நிறைய உண்மைகளை வெளிப்படுத்துற மாதிரியோ இருந்துச்சு. இந்த ஆய்வு 2 எதிர்வினைகள்லயும் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசத்தை காட்டுது. ரஷ்யா யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த நகர்வை வரவேற்றுச்சு. நேட்டோவுக்குள்ள இந்தியாவை ஒரு பேலன்சிங் பவரா பார்த்துச்சு. அதே நேரத்துல சீனா ரொம்ப எச்சரிக்கையா மாறுச்சு. ஏன்னா இந்த கூட்டணி இனிமே அமெரிக்க சக்தியோட ஒரு நீச்சி மட்டும் இல்லைங்கிறத அது உணர்ந்துடுச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஆய்வின்படி இந்திய தலைமை மேல புட்டனுக்கு இருந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுவா இருந்துச்சுன்னா அது நேட்டோ அச்சுறுத்தல் பட்டின அவரோட பார்வையையே அடியோட மாத்திருச்சு. இது இந்தியாவோட இராஜதந்திர சக்திக்கும் அதோட போட்டியாளர்கள் கூடயும் பாலங்களை உருவாக்குற திறனுக்கும் ஒரு பெரிய சான்று. இறுதியா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல, இது உலக அரசியலோட முழு வரைபடத்தையுமே மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய பூகம்பத்தோட ஆரம்ப அறிகுறிகள் தான் சொல்லுது. இந்த ஆய்வு ஒரு தைரியமான முடிவோடு நிறைவடையுது. புதிய உலக ஒழுங்குக்கான விதிகள் எழுதப்படுற உலக தலைநகரங்களோட அந்த எலீட் கிளப்ல இப்போ புது தில்லியும் இணைஞ்சிருக்கு. இது அதிகார சமநிலையில ஒரு வரலாற்று மாற்றத்தை குறிக்குது. இதன் மூலமா இந்தியா உலக அரங்குல ஒரு கிங் மேக்கரா தன்னோட இடத்தை பிடிக்குது. அப்போ இந்த புதிய சகாப்தத்தோட அடையாளங்கள் என்ன? எந்த ஒரு நாடும் முழு அதிகாரத்தையும் கொண்டிருக்காத ஒரு பல்துருவ உலகம். இந்தியாவோட ராணுவ பலத்தை போலவே அதோட தார்மீக மற்றும் இராஜதந்திர செல்வாக்கும் மதிக்கப்படுற ஒரு உலகம். இதுல குளோபல் சவுத்னு சொல்ற வளரும் நாடுகளோட குரலா இந்தியா ஒழிக்குது. நேட்டோ, குவாட் மாதிரியான கூட்டணிகளுக்கு நடுவுல இந்தியா ஒரு பாலமா செயல்படுறதையும் நாம பாக்குறோம். இதுதான் இந்த புதிய ஒழுங்கோட அஸ்திவாரம்.
நிறைவா இந்த ஆய்வு நம்மகிட்ட ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. நிச்சயமற்ற தன்மை நிறைஞ்ச இந்த புதிய உலகத்துல அமைதியும் ஸ்திரத்தன்மையும் விரும்புற எந்த ஒரு நாடும் இனிமே இந்தியா வகுத்த பாதையை தான் பின்பற்ற வேண்டுமா? இதுதான் இந்த ஆய்வு நம்ம முன்னாடி வைக்கிற மைய கேள்வி. இந்த புவிசார் அரசியல் சதுரங்க பலகையில காய்கள் தொடர்ந்து நகர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இந்தியாவோட செல்வாக்கு சேர்ந்த இந்த நேட்டோ எல்லாருக்குமான அமைதி மற்றும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு சிறந்த சகாப்தத்தை கொண்டு வருமாங்கிறத இடி உலகம் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு.